லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தெரடி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே முடிவடைந்திருக்கு. தேர்தல் களத்தை பார்க்கிற வரைக்கும் உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு? இந்த தேர்தல் திமுகவுக்கு ஒரு சவாலான தேர்தல் சொல்றாங்கல்ல, களம் அப்படிதான் இருக்கு. அவங்களுடைய பார்வை என்ன? இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கே ஒரு முக்கியமான தேர்தல். 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது முதலமைச்சர் சொன்னது போல டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படின்றது வெறுமன திமுக ஆதரவு அல்லது திமுக எதிர்ப்பு அப்படின்றதாக அல்லாம நம்முடைய வாழ்வுரிமை சார்ந்த போராட்டமாக இந்த தேர்தல் களம் என்பது மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமாக வாக்களிக்க வேண்டிய தேர்தல் களமாக இந்த தேர்தல் மாறி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் அப்படின்றது வெறுமன திமுகவுக்கு எதிரான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிக்கல்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாழப் போகிறார்கள் அப்படின்றது தொடர்பான சிக்கல்களா மாறி இருக்கு. ஒரு உதாரணத்திற்கு சொல்லணும் அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி போயிருந்தேன். அந்த தென்காசியில வேட்பாளராக அன்பகம் கலை அவர்களுடைய மகன் டாக்டர் கலைக்கதிரவன் போட்டியிடுகிறார். அப்போ அந்த மருத்துவர்கிட்ட பேட்டி கேட்கும் பொழுது அதற்கு முன்னாடி மக்கள் மத்தியில பல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்ல. அவங்கள்ட்ட கருத்து கேட்கும் போது அவங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, எங்க ஊர்ல நிறைய போக்குவரத்து பிரச்சனைகள், அது குறிப்பா பாலங்களாலேயே வருது. இந்த பாலம் கட்டுற வேலைகள் பல இடங்கள்ல முடியாம இருக்கு. அப்படி கட்டி முடிக்காத பாலங்களால எங்களுக்கு ரொம்ப நெருக்கடியா இருக்கு, ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை அவர்கிட்ட கேட்ட போது அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. அந்த பிரிட்ஜ் ரயில்வே கிராசிங்காக போடப்பட்ட ஓவர் பிரிட்ஜ். அந்த மேம்பாலத்தை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ரயில்வே துறை ஒப்புதல் கொடுத்திருக்கணும். ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா உடனடியாக அந்த கனெக்ஷனை முடிச்சிடலாம். ஆனா ஒப்புதல் கொடுக்காம பெண்டிங்லயே போட்டு வச்சிருக்கிற காரணத்தினால அந்த பால வேலைகள் நிறைவடையாம இருக்கு. இப்ப அந்த கோபத்தை மக்கள் எம்எல்ஏ எலெக்ஷன்ல காட்டுறாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல காட்டுறாங்கன்னா இப்ப அந்த மக்கள்கிட்ட போய் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. இதை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது, அந்த அப்ரூவலை கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம முடிச்சிருக்கலாம்னு. இது ஒண்ணு. ரெண்டாவது, தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய வாசுதேவநல்லூர்ன்ற தனி தொகுதி. அந்த தொகுதியில வேட்பாளரா ராஜா அப்படின்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். அவர் சங்கரங்கோயில்ல சிட்டிங் எம்எல்ஏ. சங்கரங்கோயில்ல அவர் ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தி இருந்தாரு. அது சிவகாசியிலிருந்து சங்கரங்கோயில் வரைக்கும் பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது. வாசுதேவநல்லூர்லயும் இருக்கக்கூடிய ரிமோட்டான வாசுதேவநல்லூர் எப்படின்னா தென்காசியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அப்ப அந்த பகுதியில தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. ஆனா அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அது ஏங்க பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஜல்ஜீவன் மிஷன்ல இருந்து வர வேண்டிய நிதி முறையாக சேரவில்லை. அதனால நாங்க பெண்டிங்ல வைக்க வேண்டியதா இருக்கு. ஒன்றிய அரசாங்கத்தோட தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், விரைவில் அது செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒகேனக்கல்ல ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு 8000 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் ஒதுக்குறாங்க. இந்த 8000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஜல்ஜீவன் மிஷன் அப்ரூவ் பண்ணிட்டு பெண்டிங்ல போட்டு வச்சுட்டாங்க. அப்ரூவ் பண்ணிட்டு பெண்டிங்ல போட்டு வச்சதுக்கு இடையில தமிழ்நாடு 2000 கோடி செலவு பண்ணிருச்சு. 6000 கோடி ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க வேண்டியது. அதை கொடுக்காம அந்த ப்ராஜெக்டே வித்துகீல்டு பண்ற சூழ்நிலைக்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை தள்ளி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஊர்ல குடிதண்ணி பிரச்சனைக்கு முதற்கொண்டு நம்ம டெல்லியோட போராட வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு நம்ம டெல்லியோட போராட வேண்டியதா இருக்கு. இதுதான் இந்த தேர்தலினுடைய மைய கருவாக நான் பார்க்கிறேன். இது இதற்கு முன்பு இருந்ததை விட அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்த போது ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு. இங்கிருந்து நாம சர்க்கரை ஆலையில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நாம ஏற்றுமதி செய்யணும் அல்லது கொள்முதல் பண்ணணும் அல்லது விநியோகம் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்க்கரை ஆலைக்கான அனுமதியை கேட்பதற்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரிடம் நாம் அனுமதி வாங்க வேண்டியது இருக்கிறது. அவருக்கு கால் பண்ணி கள்ளக்குறிச்சின்ற வார்த்தையை புரிய வைக்கிறதுக்குள்ளேயே 1/2 மணி நேரம் ஆயிருது. அதுல எப்படி அவர் பெர்மிஷன் கொடுப்பாரு, அதுல நாங்க எப்படி அந்த சர்க்கரையை விநியோகம் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணா கேட்டிருந்தாருல. அதற்கு பிறகு நிலைமை மாறியது. அதற்கு பிறகு மாநில அரசாங்கங்கள் பல்வேறு போராட்டங்களின் வழியாக தன்னுரிமை பெற்றன. அதற்கு பிறகு இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இப்ப மறுபடியும் என்ன ஆயிருச்சு, நம்ம தண்ணி உடுக்கிறது கூட ஒன்றிய அரசாங்கத்துக்கு கால் பண்ணி கேட்கணும். நம்ம பாலம் கட்டுறது கூட ஒன்றிய அரசாங்கத்தை கால் பண்ணி கேட்கணும். நம்ம ஒரு குழா வதிக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை கால் பண்ணி கேட்கணும். நம்ம ஒரு சாக்கடை வெட்டுறதுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நிதி வேணும்னு ஒன்றிய அரசாங்கத்தை கால் பண்ணி கேட்கணும். அப்ப ஒன்றிய அரசாங்கம் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ன்ற பேர்ல தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தான் அப்படின்ற பேர்ல தன்னை முன்னிறுத்தி கொண்டு
தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிய நிதியை கொடுக்காமல், தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் பெயரில் அது கெட்ட பெயராக வர வேண்டும் என்கின்ற ஒரு மோசடியான ஒரு நோக்கத்தோடு ஒன்றிய அரசாங்கம் செயல்படுகிறது. இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது மக்களுக்கு இந்த பிரச்சாரங்கள் இல்ல, இதே பிரச்சாரத்தை தான் முதல்வர் ஆரம்பத்துல இருந்து இந்த தேர்தலில் கடந்த முறை அதிமுக மீதான விமர்சனங்கள் முன்வைப்பாரு, தலைவர்கள் மீதான விமர்சனங்களை முன்வைப்பாரு. ஆனா இந்த தேர்தல்ல முதல்வர் அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாடு விஸ் டெல்லி அப்படின்னு தான் கொண்டு போறாரு. நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதுக்குள்ள வந்தோன்னு பாக்குறீங்க. ஆனா இந்த தேர்தல்ல ஒருவேளை மக்கள் தமிழ்நாடு விஸ் டெல்லி அப்படின்னு ஓட்டு போட்டா கூட தமிழ்நாட்டுல மாற்றம் அதே வராம அதே இருக்கலாம். டெல்லியிலயும் அதே போலதானே, எந்த மாற்றமும் வரப்போறது இல்லையா? எப்படி உரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதனால அந்த பிரச்சாரம் எடுபடுமா? இப்ப ஜாலியன் வாலாபாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடந்தது 1919. ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற ஒரு மைதானத்துல அமிர்தசர்ல இருக்கக்கூடிய இடத்துல ஒரு போராட்டம் நடக்குது. அது அறவழியில நடந்த போராட்டம், காந்தியினுடைய அறைகூவலை ஏற்று நடந்த போராட்டம். அந்த போராட்டத்துல ஜெனரல் டயர் அப்படின்ற நபர் அங்கிருந்த அத்தனை பேரையும் சுட்டு தள்ளுகிறார், சுட்டு பொசுக்குகிறார். அத்தனை பேரும் செத்து மடியிறாங்க. உலகத்திலேயே இப்படி ஒரு படுகொலை அரங்கேற்றப்படவில்லைன்னு சொல்லப்படுகின்ற அளவுக்கு கொடூரமான ஒரு படுகொலையை பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்றைக்கு அந்த இடத்துல அரங்கேற்றியது. உடனே மக்கள் எல்லாம் காந்தி விடுதலைக்கு என்ன போராடுறாரு, பிரிட்டிஷ்காரன் தான் அப்படி பேரை சுட்டுக்கிட்டே தானே இருக்கான், காந்தி போராடுறதுனால மாறிடுச்சா? அடுத்து காந்தி 1920களில் வெவ்வேறு போராட்டங்களை அறிவிக்கிறாரு. அப்போ நீதான் இப்படித்தான் 1919 வர சொன்ன, பிரிட்டிஷ்காரன் சுட்டு கொண்டுட்டான், மறுபடியும் போராட்டத்துக்கு போய் நாங்க சாகுறதுக்கா அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த விடுதலை போராட்டம் நடைபெற்று இருக்கவே இருக்காது. அந்த விடுதலை போராட்டம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கும், அந்த விடுதலை போராட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் 1920களில் சுயமரியாதை இயக்கத்தை 1925 குடியரசு இதழின் மூலமாக சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார். 1928 செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு நடத்துறாரு. இந்த ஒரு 3-4 வருஷத்துல தந்தை பெரியார் முன்வைத்த முழக்கங்கள் எல்லாம் சாதிக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக, மக்களுடைய சமத்துவத்தை கோரி, சுயமரியாதையை கோரி பெரியார் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஆரம்பத்துல பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு வந்ததா இல்லையான்றதெல்லாம் தாண்டி பெரியார் தொடர்ந்து போராடியதனுடைய விளைவாக இன்றைக்கு தமிழ்நாட்டுல பெயருக்கு பின்னால் நம்முடைய சாதி என்ற பட்டம்ன்றது ஒளிஞ்சிருக்கு. சாதி என்ற பட்டம் ஒளிஞ்சது மட்டும் இல்ல, பொதுவெளியில சாதியை சொல்லி பேசுவது என்பது அநாகரிகமானதாக தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. பொதுவெளியில இன்னைக்கும் ஒருத்தர்கிட்ட போய் உங்க பிள்ளை லவ் பண்ணா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா அது அவங்க விருப்பப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்கள் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பொது ஒழுக்கம் என்றால் என்ன என்பது குறித்து தந்தை பெரியார் ஏற்படுத்திய அந்த போராட்டத்தினுடைய விளைவாக நாம் சில விஷயங்களை கற்று இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் தொடர் போராட்டங்களின் விளைவாக நாம் அடைந்த வெற்றிகள். அதே மாதிரிதான் ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிரான இந்த போராட்டம் அப்படின்றது நாளையோடு முடிந்து விட போறதோ அல்லது மே 4ஆம் தேதி தீர்ந்து விட போற பிரச்சனையே இல்லை. ஆனா அதை தொடர்ந்து போராடுவதற்கு வலுவுள்ள ஒரு அரசாங்கம் நமக்கு தேவை. அதை தொடர்ந்து போராடி உரிமைகளை போராடி பெறுவதற்கு தொடர்ந்து வலுவுள்ள ஒரு கட்சி ஆட்சியில இருக்கிறது அப்படின்றது தமிழர்களுடைய தேவை. ஒன்றும் இல்லை, இப்ப ஈரான்ல ஒரு பெரிய பதற்றமான சூழல் இருக்கு. ஈரான்ல இன்னைக்கு தான் திடீர்னு பதற்றம் வந்துச்சா? இல்ல முந்தானேத்து வந்துச்சா? இல்ல. அல்லது 10 வருஷம் முன்னாடியா? இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த சிக்கல் என்பது தொடர் சிக்கலாக மூண்டு கொண்டே இருந்திருக்கிறது. அது ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ் அங்க ஆதிக்கம் செய்திருக்கிறது, இஸ்ரேல் ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது, அமெரிக்கா ஆதிக்கம் செய்து கொண்டிருக்கிறது. இப்படி தொடர் ஆதிக்கங்களினுடைய விளைவுதான் அந்த போராட்டம் இன்றைக்கு ஒரு உச்சகட்டத்தை எட்டி இருக்கிறது. அந்த போராட்டம் அப்ப இது 1 நாள் 2 நாள்ல தீர்ந்து விடுகின்ற பிரச்சனை அல்ல. ஒன்றிய அரசாங்கத்தோடு நாம் நடத்துகின்ற இந்த போராட்டம் என்பது இல்ல, நீங்க ஒத்துழையாமை இயக்கத்தோட போராட்டம் நடத்துவோம், நாங்க உரிமைகளை கேட்டு போறோம்னு சொல்லி பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறீங்க. ஆனா அதிமுக நாங்க ஒத்துழைத்து ஒன்றிய அரசோடு இணக்கமா போய் மக்களுக்கான உரிமைகளை பெற்று தருவோங்கிற பிரச்சாரம் இந்த தேர்தலில் ஈடுபட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல. ஒத்துழைப்பு போராட்டம் தான் கடந்த காலத்துல பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட காங்கிரஸ் மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு 2 அணியா பிரிஞ்சாங்க. மிதவாதிகள் அணியினுடைய ஆரம்ப கால கோரிக்கை என்ன? நாம இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாம் சில விஷயங்களை செய்து பார்க்கலாம் என்று முயற்சி செய்தார்கள். அது மிசரபிளி ஃபெயில்டு இல்ல. அதற்கு பிறகுதான காந்தி வருகைக்கு பிறகுதான அந்த போராட்டம் என்பது ஒரு அதிதீவிர வடிவத்தை எடுக்கிறது. காந்திக்கு முன்னாடி மிதவாதிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், காந்திக்கு பிறகு மிதவாதிகள் என்ன செய்தார்கள், அது மிதவாத போராட்டம் தான். ஆனா காந்தி வந்ததற்கு பிறகு அது ஒத்துழையாமை இயக்கமாக மாறுகிறது, சட்டமறுப்பு இயக்கமாக மாறுகிறது, கல்லுண்ணாமை இயக்கமாக மாறுகிறது. அப்ப காந்தி ஒரு புதிய வடிவத்தை அதற்கு கொடுக்கிறார்கள் அந்த மிதவாதிகளுடைய போராட்டத்துல. அந்த மாதிரியான வடிவத்தை தானே நாம பயன்படுத்த முடியும். இப்ப தமிழ்நாட்டுல நீதி கட்சி ஆட்சி காலத்துல நீதி கட்சி அந்த இரட்டை ஆட்சி முறையில
நமக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது. அப்ப அந்த இரட்டை ஆட்சியில நாம பங்கு கொண்டு என்ன செய்ய முடியும்னு முயற்சி செய்து பலரும் வந்து நீதி கட்சி ஏதோ ஒத்துழைப்பு கொடுத்து விட்டதாக அப்படிலாம் இல்ல. நீதி கட்சி வந்து இதன் மூலமாக நமக்கு ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஃபாரம்க்கு என்ன செய்ய முடியும்ன்றத முயற்சி செஞ்சாங்க. அதனுடைய விளைவு 1920 சென்னையினுடைய மேயராக சர் பி டி தியாகராயர் வர்றாரு. தியாகராயர் மேயராக வந்ததற்கு பிறகு சென்னையினுடைய மாகாணத்தினுடைய ஆட்சியை வந்து இங்க வந்து நீதி கட்சி கைப்பற்றுகிறது. அந்த ஆட்சி காலத்துல தானே சென்னை மாநகராட்சியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. சத்துணவு திட்டத்தை சர் பி டி தியாகராயர் சென்னை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்துறாரு. அப்ப இருந்தே நிதி கேட்டு போராட்டத்தை நடத்தி கொண்டுதான் இருந்தார். அப்போது இருந்த நீதி கட்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து நமக்கான சோசியல் ஜஸ்டிஸ் உரிமைகளுக்காக கம்யூனல் ஜிஓவை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து போராட்டம் நடத்தி கொண்டுதான் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் மட்டும் இல்ல பிரச்சனை, அப்போது இருந்த சனாதனவாதிகள் அதை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் அதே சனாதனவாதிகள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சனாதனவாதிகளை நாம் மறந்துவிடக் கூடாது. இவர்கள் எல்லா காலத்திலும் முற்போக்கான மாற்றங்களை எதிர்த்து கொண்டிருப்பவர்களாக, தொடர்ந்து நம்மை பிற்போக்காக வைத்துக் கொண்டிருப்பவர்களாக இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம். அந்த எதிர்ப்பை வந்து நம்ம ரொம்ப சிறுமைப்படுத்திடக்கூடாது. இப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒத்துழைப்பின் விளைவு என்ன? 3 வேளாண் திருத்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமியின் ஒத்துழைப்பின் விளைவு என்ன? சிஏஏ என்ஆர்சி சட்ட திருத்தங்களை ஏற்றுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பின் விளைவு என்ன? ஆர்டிகிள் 370 அப்ராகேஷனை ஏற்றுக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பினுடைய விளைவு என்ன? அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை ஒப்புக்கொண்டார். எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைப்பினுடைய விளைவு என்ன? நீட் தேர்வால் அனிதா என்கின்ற உயிரை பறிகொடுத்தார். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிர் போவதற்கு காரணமானவராக அமைந்தார். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒத்துழைப்பின் விளைவு என்ன? இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற மின்கட்டண உயர்வு. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒத்துழைப்பின் விளைவு என்ன? இன்றைக்கு நாம் சந்திக்கின்ற சொத்து வரி உயர்வு. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒத்துழைப்பு தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்திருக்கிறது. சிறுபான்மையினரின் உரிமைகளை தொடர்ந்து பறித்திருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நலன்களில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்ப அந்த ஒத்துழைப்பு என்பது எந்த அளவிற்கு ஆபத்தானதாக போனது. நீங்க யாருக்கு ஒத்துழைக்கிறீங்க? நீங்க ஒரு ஜனநாயகவாதிக்கு ஒத்துழைக்கிறீங்களா அல்லது ஒரு பாசிஸ்டுக்கு ஒத்துழைக்கிறீங்களா? நீங்க ஒரு பாசிஸ்டுக்கு ஒத்துழைக்கிறீங்க. வாஜ்பாய் அரசாங்கம் இருந்தபோது திமுக அரசாங்கம் கோஆபரேட்டிவாக செயல்படலாம் என்ற முடிவை எடுத்ததன் அடிப்படையில 370 நீக்கத்தை தடுத்து நிறுத்தியது திமுக. ராமர் கோயில் கட்டுவதை தடுத்து நிறுத்தியது திமுக. யூனிஃபார்ம் சிவில் கோடு வராமல் தடுத்து நிறுத்தியது திமுக. மாறாக தமிழ்நாட்டிற்கு தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்தது திமுக. மாறாக கத்திப்பாரா மேம்பாலத்தை கட்டி முடித்தது திமுக. மாறாக தமிழ்நாட்டிற்கு நல்ல தமிழ் பெயர் கொண்ட ரயில்களை கொண்டு வந்து சேர்த்தது திமுக. மாறாக ஒன்றிய அரசாங்கத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய நிதி பிரச்சனைகளில் சுமூகமான முடிவுகளை எட்டுகின்ற வகையில சட்ட திருத்தங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்தது திமுக. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒத்துழைப்பு அப்படிப்பட்ட கோஆபரேட்டிவான ஒத்துழைப்பாக இருந்ததா என்றால், எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஒத்துழைப்பு தமிழர்களுடைய மானத்தை அடமானம் வைப்பதாகத்தான் இருந்ததே தவிர எந்த காலத்திலும் உரிமைகளை கேட்டு பெறுவதற்காக அல்ல. உரிமைகளை கேட்டு பெறுவதற்கு அவர் ஏதாவது ஒத்துழைத்தார் என்றால் எதையாவது ஒன்று சொல்லுங்க. அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் பாஜகவோடு ஒத்துழைத்தார். அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சசிகலாவின் காலில் விழுந்தார். அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மோடியோடு நட்பு பாராட்டினார். அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள சிஏஏ என்ஆர்சி டெல்லியில் நடந்த போராட்டம் அவ்வளவிலும் சிறுபான்மையினருக்கு எதிராக நின்றார். இவ்வளவு கொடுமைகளை அந்த ஒத்துழைப்பு நமக்கு கொண்டு வந்து சேர்த்தது. இன்றைக்கு நம்ம ஒத்துழையாமையின் மூலமாக, அல்லது ஒத்துழையாமைன்ற லிட்டரல் டேர்முக்கு நம்ம போக வேண்டியதில்லை. நம்ம வந்து ஒரு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை நாம எதிர்பார்க்கிறோம். நாம ஒரு கூட்டுறவாக செயல்படுவோம் அப்படின்றத வலியுறுத்துறதனுடைய விளைவு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன 1900 கோடி சமர சிக்ஷா அபியான் நிதியை வந்து சட்ட போராட்டம் நடத்தி வென்றெடுத்தது திமுக. 10 மசோதாக்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன் என்று சொன்ன ஆளுநரை உனக்கு கையெழுத்து போடவே தேவையில்லை, நானே அதை சட்டமா மாத்துறேன்னு உச்சநீதிமன்றத்தில் போராடி நீதியை பெற்று தந்தது திமுக. அகில இந்திய மருத்துவ கல்விக்கான இடஒதுக்கீட்டுல 27% ஓபிசிக்களுக்கான இடஒதுக்கீடை உத்தரவாதப்படுத்தி சான்று வாங்கி வந்தது திமுக. இப்படி திமுகவினுடைய போராட்டம், சட்ட போராட்டம் தான் உரிமைகளை மீட்டு தந்திருக்கிறதே தவிர எடப்பாடியினுடைய ஒத்துழைப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த ஒத்துவதும் இயக்கம் எந்த உரிமைகளையும் பெற்றுத்தரவில்லை. மாறாக தமிழர்களுடைய உரிமையை அடமானம் வைத்தது, தமிழர்களுடைய உயிரை அடமானம் வைத்தது, தமிழர்களுடைய மானத்தை அடமானம் வைத்தது, சுயமரியாதையை அடமானம் வைத்தது. அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர் ஒத்துழைத்தாரே தவிர தமிழர்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக அவர் எந்த ஒத்துழைப்பையும் வழங்கினதில்லை. இதுல குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாரு, 200 தொகுதிகளுக்கு மேல நாங்க வெற்றி பெறுவோம், 180ங்கிறாங்க, 200ங்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சரா ஆகல, ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் தேர்தலை சந்திக்கிறாரு. அப்பவே திமுக அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து சொற்ப வாக்கு சதவீதம், குறிப்பிட்ட 1% 2% தான். அதுலதான்
அதிமுக தோல்வியை தழுவுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை விஜய் ஒரு ஃபேக்டரா உள்ள வந்திருக்கிறாரு. இந்த முறை வந்து அந்த வாக்கு சதவீதத்தை விஜய் ஈஸியா பிரிச்சிருவாரு. பின்ன எப்படி திமுக 200 தொகுதிகள், 170 தொகுதிகள், 180 தொகுதிலாம் வர முடியும்? அதனால இந்த முறை வந்து விஜய் பிரிக்கக்கூடிய ஓட்டுகள் திமுகவுக்கு ஒரு பாதகமாக இருக்கும். ஆட்சி கட்டுல அதிமுக அமையும்னு ஒரு கருத்தெல்லாம் இருக்குல்ல, அது எப்படி பாக்குறீங்க? இப்ப விஜய் வந்து அடிப்படையில திமுக வெறுப்பைத்தான் பேசுகிறார், திமுக எதிர்ப்பைத்தான் பேசுகிறார். திமுக வெறுப்பு, திமுக எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி அவர் மோடி எதிர்ப்பை பேசவில்லை, அவர் ஒன்றிய பாஜக அரசிற்கான எதிர்ப்பை பேசவில்லை, அவர் மத நல்லிணக்கத்தை பேசவில்லை, அவர் சமத்துவத்தை பேசவில்லை. திருப்பரங்குன்ற விவகாரத்துல வாய் திறக்கல, டீலிமிட்டேஷன் விவகாரத்துல வாய் திறக்கல, பெண்கள் மசோதான்னு டீலிமிட்டேஷன் விவகாரத்தை திசை திருப்புகின்ற விஷயத்துல வாய் திறக்கல, FCRA அப்படின்னு சொல்லப்படுகின்ற சிறுபான்மையினருடைய விவகாரத்துல அவர் வாய் திறக்கல, வக்ஃபு வாரியத்த விஷயத்துல வந்து கேஸ் போட்டேன்னு சொன்னாரே தவிர வேறு எந்த போராட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு உடன் நின்று அவர் எதையுமே செய்யல. அப்போ விஜயனுடைய அடிப்படையான கோரிக்கை என்பது திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்பு. இந்த திமுக எதிர்ப்பு, திமுக வெறுப்புன்றத யாரு கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கா? அதிமுக கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கு. கடந்த தேர்தல்ல திமுகவுக்கு எதிராக அதிமுக, பாஜக எல்லாம் ஒன்றுபட்டு போராடி ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்றது. அதுதான் திமுக எதிர்ப்புன்றதை வச்சுப்போம். அதுல இருக்கக்கூடிய சதவீதத்திலிருந்து தானே விஜய் வாக்குகளை பிரிக்கிறாரு. அப்ப அது எடப்பாடிக்கு தானே மேலும் பெரிய டிஸ்கிரிபன்சியா மாறும், மேலும் பெரிய டேமேஜா மாறும். அது எப்படி திமுகவின டேமேஜா மாறும்? திமுகவின் வாக்குகள் அப்படின்றது எப்படிப்பட்ட வாக்குகள்? ஒண்ணு, திமுகவினுடைய கட்டமைப்பின் மூலமாக திமுகவுக்கு இருக்கின்ற அடிப்படையான வாக்கு வங்கி. ஒவ்வொரு பூத் லெவல்லையும், ஒவ்வொரு பகுதி அளவுலையும், ஒவ்வொரு வட்ட, மாவட்ட, மாநகர, நகர, பேரூர், ஒன்றிய அளவுல திமுகவுக்கு இருக்கக்கூடிய வலுவான கட்டமைப்பு, திமுகவினுடைய 30 அணிகளுக்கும் இருக்கக்கூடிய வலுவான கட்டமைப்பின் மூலமாக திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்றது 25% அளவிற்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது திமுகவினுடைய பேஸ். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய திமுகவினுடைய கட்டமைப்பு என்பது ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிரான கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்ததன் மூலமாக ஒரு போராளி என்கின்ற பிம்பத்தின் மூலமாக திமுக பெற்ற வாக்குகள். அந்த வாக்குகளை பெறுவதற்கு திமுகவை விட பெரிய போராளி என்று அவர் நிரூபித்திருக்க வேண்டும். அப்படி எந்த போராட்டத்தையும் அவர் முன்னெடுக்கல. ஒரு உதாரணம் சொல்றேன். 1967 திமுக ஆட்சிக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால திமுக எதுவுமே பேசலையா? திமுக எதுவுமே செய்யலையா? திமுக எந்த போராட்டத்தையும் நடத்தலையா? ராஜாஜிக்கு எதிரான குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை திமுக நடத்திய போது திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட இல்லை. கள்ளக்குடியினுடைய பெயர் உரிமையை வென்றெடுப்பதற்கான போராட்டத்தை நடத்திய போது திமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லை. அதே போல திமுக 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த போது தமிழ்நாட்டில் திமுக ஆளும் கட்சியாக இல்லை, அவங்க எதிர்க்கட்சியாகத்தான் இருந்தார்கள். அப்போ சட்டமன்றத்துல இல்லாத போதும் 1950-52 வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. சட்டமன்றத்திற்கு போனதற்கு பிறகும் திமுக வந்து போராட்டம் நடத்தியிருக்கு. எதிர்கட்சியானதற்கு பிறகும் திமுக போராட்டம் நடத்தியிருக்கு. ஆளுங்கட்சியானதற்கு பிறகும் திமுக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய வரலாறு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்கட்சியா இருக்கிறதுனால நான் எதுவும் பேச தேவையில்லை, எதிர்கட்சியா இருக்கும்போது நான் எதுவும் செயல்பட தேவையில்லை, எதிர்கட்சியா இருக்கும்போது நான் எதையும் கருத்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா கருத்து சொன்னா அவருடைய அறிவு என்னன்றது வெளிப்பட்டுரும். அறிவு என்னன்றது வெளிப்பட்டா இதுக்கு மேல ஓட்டு தேராதுன்றது தெரிஞ்சிடும். அப்ப அதனால மௌனித்து இருப்பதையே அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சிருக்கிறாருன்ற போது அந்த வாக்குகள், விஜய் வாங்குகின்ற வாக்குகள் என்பது திமுகவினுடைய வாக்கில் ஒரு துளி சதவீதம் சிறுபான்மையினர் வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், பெண்கள் வாக்குகள், புதிதாக வாக்களிக்க வரும் இளைஞர்களுடைய வாக்குகள், இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து திமுகவுக்கு தானே ஒரு இழப்பு. குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகளை திமுகவுக்கு தானே ஒரு இழப்பு. சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் பெறுவார் என்பதற்கு என்ன மாதிரியான ஆதாரம் இருக்கு? அவர் வந்து நேத்து வந்து தேவாலயத்துல முட்டி போட்டு நடந்து போனாரு, நீ கேப்பு போட்டு முட்டி போடுறாரு. அந்தோணியார் கோயில்ல முட்டி போட்டு நடந்து போய் சாமி கும்பிடுறத நான் இது வரைக்கும் உலகத்துல எங்கேயும் பார்த்தது இல்லை. எங்கேயோ 1-2 இடத்துல யாரோ 1-2 பேர் கும்பிடுறாங்கன்றதுக்காக திருச்சியில இருக்கக்கூடிய அந்தோணியார் ஆலயத்துல இவர் எதுக்கு முட்டி போட்டு நடக்கிறாருன்னு தெரியல. சரி, இவர் முட்டி போட்டு நடந்தா ஓட்டு வந்துருமானா, சென்னையில கடந்த 4-5 நாட்களாக CSI சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா திருச்சியை சேர்ந்த பேராயர்களும் ஆயர்களும் நேரடியா களத்துல இறங்கி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று மக்களிடம் வாக்கு கேட்டு போயிருக்கிறார்கள். பாஜக அல்லது பாஜகவினுடைய பி டீமாக அணி அறியப்படுபவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் என்று களத்தில் இறங்கி ஓட்டு கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்? நம்பர் 1, FCRA மசோதாவிற்கு திமுக காட்டிய எதிர்ப்பு. அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவாலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவாலய பள்ளி கல்லூரிகளுக்கு சொந்தமான சொத்துக்களையும் பிடுங்கிக் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு கணக்கு கேட்டு அதனை முடக்குகின்ற அளவுக்கு சட்டத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள்.
அதை எதிர்க்கிறதுக்காக திமுக தான் இன்றைக்கு களத்தில் இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் முந்தின நாள் நைட்டு வருது அறிவிப்பு, மறுநாள் காலையிலேயே அது குறித்தான கண்டனத்தையும் எதிர்ப்பையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்கிறார். அதனால் அவரை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்கள். இது எஃப்சிஆர்ஏவுக்கு மட்டும்தானா? இல்ல. கிறிஸ்துமஸ் நாளைக்கு இந்தியா முழுக்க என்ன நடந்தது? கடந்த 2025 டிசம்பர் 25 அன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தேவாலயங்கள் தாக்கப்பட்டன. கிறிஸ்தவர்கள் வழிபாடு செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். தெருவோரங்கள் இருக்கக்கூடிய மாதா கோயில்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன. புனித அந்தோனியார் திருச்சபைகள்ல வழிபாடு நடத்த முடியாம அங்க இருக்கக்கூடிய கண்ணாடிகளும் பெஞ்சுகளும் உடைத்து நொறுக்கப்பட்டன. பல பேர் கொலை செய்யப்படும் அளவிற்கு மிரட்டப்பட்டார்கள். பல பேர் அடித்து மண்டை உடைக்கப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய இரத்தக்களை நடந்துகிட்டு இருந்த போது தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக, இது மாதிரியான அச்சுறுத்தல் எதுவும் இல்லாத மாநிலமாக இருந்ததற்கு காரணம் நடிகர் விஜயா, திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலினா என்றால், திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அந்த பாதுகாப்பை இங்கு வழங்கி இருக்கிறார் என்றது கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு களத்தில் சொல்லுகிறார்கள். அப்ப எந்த கிறிஸ்தவரும் விஜயனுடைய பேச்சை கேட்டு ஏமாந்து போகின்ற அளவிற்கு முட்டாள்கள் அல்ல. கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்தே மிக தெளிவாக வாக்களிக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்பவர்கள் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் யார் நமக்கானவர்கள் என்பதை அடையாளம் காணுவதில் மிக தெளிவானவர்களாக இருக்கிறார்கள். காரணம், இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்ட் இயக்கமும் விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான இயக்கமோ அல்லது மற்ற இடதுசாரி அமைப்புகளும் எந்த அளவிற்கு தங்களுடைய உரிமைகளுக்காக உடன் நிற்கிறார்கள் அப்படின்றத தொடர்ந்து களத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்னும் இல்ல, நாளைக்கு சிஎஸ்ஐ திருச்சபை மீது ஒன்றிய அரசாங்கம் ஒரு தாக்குதல் நடத்துது அப்படின்னா அந்த சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய பேராயர்களும் ஆயர்களும் முதலமைச்சர் ஸ்டாலினை எப்போது நினைத்தாலும் பார்க்க முடியும். நாளைக்கு வக்ஃப் வாரியத்தின் கீழே ஒரு இடத்தை திருடுறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் முயற்சி செய்து அப்படின்னா அதுக்கு எதிராக திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினையோ அல்லது திமுகவினுடைய எம்பி வில்சனையோ அல்லது திமுகவினுடைய முன்னாள் எம்பி புதுக்கோட்டை எம் அப்துல்லாவையோ அவர்களால் நேரில் போய் பார்த்துட முடியும், விஷயத்தை பேசிட முடியும். நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் அது குறித்து அவங்கள பேச வைக்க முடியும். நடிகர் விஜய் மாதிரியான நபர்களை நம்புவதால் ஒரு அறிக்கையை தவிர வேறு எதற்கும் பயனற்றவராக விஜய் இருப்பார். ஒரு அறிக்கைக்கு கூட பயன்படாதவராக விஜய் இருப்பார். அவரை எப்படி நம்புவார்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கல்வி உரிமை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற இந்து சமுதாயங்கள் கல்வி குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு முன்னாலேயே கல்வி எவ்வளவு முக்கியம் என்ற விழிப்புணர்வை பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர். அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க அல்லமீன் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க சென்ட் பீட்டர், சென்ட் பால், சென்ட் ஜான், சென்ட் ஜோசப் என்று கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. எல்லா திருச்சபைகளும் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள். ஏன்? மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு அந்த கல்வி கட்டமைப்பிற்கு பெரிய அளவிற்கு உறுதுணையாக இருப்பது திமுக அரசாங்கம் என்பதுல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நல்ல தெளிவு இருக்கிறது. அந்த வாக்குகள் பிரிந்துவிடும் என்று விஜய் நினைப்பாரே என்றால் அது விஜயினுடைய மனக்கணக்கு. அந்த மனக்கணக்கு ஒருபோதும் களத்தில் எதிரொலிக்காது. அவர் இன்னும் கூடுதலா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்தவர்கள்லேயே தன்னுடைய சாதியை சார்ந்த வாக்குகள் நமக்கு விழுந்துரும்னு. நான் என்ன கேட்கிறேன், உனக்கு எதிராக நிற்கிறவரும் அதே சாதியை சேர்ந்தவர் தானே, அப்ப அவருக்கு அந்த வாக்குகள் விழாதா? அப்ப அதுல உனக்கு எப்படி எல்லாமே விழுந்துரும் நினைக்கிற? அப்ப யாரோ 1-2 பேர் ஓட்டு போடுறாங்கன்றத எல்லாரும் போடுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்குகள்ல குறிப்பா கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் தமிழ்நாட்டு அரசியல்ல எப்போதுமே தீர்மானகரமான வாக்குகளாக இருந்திருக்கின்றன. அவர்களும் எல்லா காலத்திலுமே திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்டிபிஐ, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், அது போக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், அது போக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இத்தனை அமைப்புகள் இதுவரை தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றுல எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் இன்க்ளூடிங் ஒவைசி எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒரு கூட்டணியை ஆதரித்ததாக இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு தேர்தலில் வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட வரலாற்றை திரும்ப செய்கின்ற விதமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் இன்றைக்கு திமுக கூட்டணியாகிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறக்கடிப்பதற்காகத்தான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை மறைப்பதற்காகத்தான் இவர் தொப்பி போட்டு திரிகிறது அல்லது முட்டி போட்டு தேவாலயத்துக்குள்ள சம்பந்தம் இல்லாம உலாவுறது, இது மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இதை ஒருபோதும் இஸ்லாமியர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ ரசிக்க போவது கிடையாது. நீங்க ஒன்றும் இல்லை, அப்புறம் எப்படி இஸ்லாமியர்கள் அலோவ் பண்றாங்கன்னு கேட்கலாம். நீங்க எந்த மசூதிக்குனாலும் யாருனாலும் எப்பனாலும் போகலாம். நான் இன்னைக்கு ஒரு மசூதிக்கு போறேன் அப்படின்னா என்னை வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி தான் நான் எந்த மதம்லாம் கேட்க மாட்டாங்க. தம்பி நீங்க என்ன புதுசா இருக்கீங்க, இல்லை நான் எப்படி இருக்குன்னு பார்த்து போலான்னு வந்தேன், வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போய் நல்லா சாப்பாடு போட்டு, இப்படிதான் நாங்க தொழுவோம், இங்கதான் நாங்க கை கால் கழுவுவோம், இப்படிதான் நாங்க சுத்தமா இருப்போம், இப்படிதான் எங்களுடைய வழிபாட்டு முறை அப்படின்றத அழகா சொல்லி தருவாங்க.
எனக்கு ஒரு விஷயத்துல டவுட் அப்படின்னா போன உடனே அவங்க வந்து என்னன்றதை கேட்டு சொல்லி தருவாங்க. இப்போ விஜய்க்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஏதோ ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் எல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சர்ச்சுக்குள்ள போனாலும் எல்லாரும், இப்ப நான் ஒரு சிஎஸ்சி தேவாலயத்துக்குள்ள போறேன் அப்படின்னா சிஎஸ்சி தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பேராயர், யார் இவன் மாற்று மதத்துக்காரன், உள்ளே வர பார்க்கிறான், அவனை விரட்டுகள்னு என்ன ரோட்ல நிப்பாட்ட போறாரா பேரிக்கீடு போட்டு? கிடையாது. வாங்க, எங்க திருச்சபைக்கு புதுசா வந்திருக்கிறாரு, அவருக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து பிரேயர் பண்றோம், இந்திரகுமார் தேரடிக்கு நாங்க இன்னைக்கு பிரேயர் பண்றோம்னு சொல்லிட்டு சந்தோஷமா அரவணைப்பாங்க. அதுதான் நடக்குமே தவிர யாரும் வந்து விரட்ட போறது கிடையாது. அண்ணாமலையே போனாலும் நல்லா உனக்கு புத்தி வரட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தெளிச்சு பனிமே மாத ஆலயத்துல வந்து ஆசீர்வாதம் கொடுத்து தான் அனுப்புவாங்களே தவிர யாரையும் வந்து ஓட ஓட வரட்ட மாட்டாங்க. இவங்க என்ன பார்ப்பனர்களா? பிஷப்புகளும் பேராயர்களும் அல்லது திருத்தந்தைகளும் அல்லது வந்து மௌலானாக்களும் இவங்கெல்லாம் என்ன பார்ப்பனர்களா? ஒருத்தன் உள்ள வந்துட்டா நீ யாரா உள்ள வந்த, நீ எந்த சாதிக்காரன்னு கேட்கறதுக்கு? அவங்கெல்லாம் மத நல்லிணக்கமானவர்கள், சமய நல்லிணக்கமானவர்கள், சாதிய நல்லிணக்கமானவர்கள், எல்லோரையும் அரவணைப்பார்கள். அப்போ விஜய் மாதிரியான ஒரு நபர் வர்றாரு, பாவ மன்னிப்பு கேட்க விரும்புறாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய பாவிகளையும் ரட்சிப்பவராகி இயேசுநாதரின் வழியில் வந்தவர்கள் விஜய் என்ற பாவியை மன்னிக்க மாட்டார்களா? அப்படியான பாவ மன்னிப்பு கேட்க போயிட்டு ஏதோ ஓட்டு கிடைச்ச மாதிரி அவர் வந்து பிகு பண்ணிக்கிறாரு அப்படின்னா அந்த மாயையிலேயே அவர் வந்து காணாமல் போகத்தான் போகிறார். ஏதோ 18% மேல போற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு. அவர் உடைக்க போகுது அதிமுகவினுடைய ஓட்டுக்களை. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தும். விஜய் அப்படின்ற அந்த ஸ்பாய்லர் வந்து அதிமுகவுக்கு தான் பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த போகிறது, திமுக கூட்டணிக்கு அல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர்.